தீபாவளி பண்டிகையை தங்களது ஸ்டைலில் கொண்டாடுவதாக நினைத்து இன்ஸ்டாவில் கெத்தாக ரீல்ஸ் வெளியிட்ட இந்த கும்பலைச் சேர்ந்த இருவருக்கு தற்போது மதுரை காவல்துறை காப்பு கட்டியிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த இவர் லோகேஷ் மாலை கட்டும் வேலை செய்து வந்திருக்கிறார். சாக்லேட் மாலை, பண மாலை என கிரியேட்டிவாக மாலை கட்டி பிசினஸ் செய்து வந்த லோகேஷின் மண்டைக்குள் தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் மாலை கட்ட வேண்டும் என தோன்றியிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட அணுகுண்டு பட்டாசுகளை அழகாக கோர்த்து ஒரு மாலை தயார் செய்திருக்கிறார். பட்டாசில் மாலை கட்டிய லோகேஷின் படைப்பாற்றலை பார்த்து நண்பர்கள் பூரித்து போயிருக்கிறார்கள். ஊருக்கு வெளியே எடுத்துச் சென்று அதை அப்படியே வெடித்திருந்தால் யாருக்கும் எந்த சிக்கலும் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தனது கிரியேட்டிவிட்டியை இந்த ஊரும் உலகமும் பேச வேண்டும் என நினைத்த லோகேஷ் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வில்லங்கத்தை செய்திருக்கிறார். வைகை ஆற்றின் படிக்கட்டில் பட்டாசு மாலையை வைத்து வெடிக்கலாம் என்று கொண்டு சென்றவர்களுக்கு அங்கு சென்றதும் கன நேரத்தில் ஒரு விபரீத யோசனை தோன்றியிருக்கிறது. நின்று கொண்டிருந்த பைக்கில் இருந்து பெட்ரோலை ஒரு பாட்டிலில் நிரப்பி அதை வெடிகுண்டு பட்டாசு மாலையில் ஊற்றி வெடிக்க வைத்து ரசித்திருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நடக்க போகுது. போடணும்டா, அதான்டா பெரிய டாஸ்கே. இதுல தப்பிச்சுக்கோ. பெரும் சத்தத்தோடு பட்டாசுகள் வெடித்து சிதறியிருக்கிறது. இந்த அளவுக்கு அது ஆபத்தானது என்று சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. தூரமாக நின்றிருந்த லோகேஷ் மீது வெடித்த பட்டாசுகள் விழுகின்றன. எச்சரிக்கையாக இருந்ததால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் அந்த கும்பல் தப்பித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை செய்வதற்கு முன்பு லோகேஷும் அவரது நண்பர்களும் சினிமா வசனம் பேசி ஆரப்பாளையம் ரவுண்டானாவில் உள்ள நம்ம மதுரை லைட்டிங் போர்டு மீது அணுகுண்டு மாலையை வீசுவது போல வீடியோ ஒன்றையும் எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளத்தில் இந்த ரீல்ஸ் வீடியோ வைரலாகி இருக்கிறது. பொது இடங்களில் பெட்ரோலை பயன்படுத்தி எளிதில் வெடிகுண்டுகளை செய்து பயன்படுத்தும் நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக நெட்டிசன்கள் பலரும் அந்த வீடியோவுக்கு கமெண்ட் இட்டுள்ளனர். லோகேஷ் கேங்கை போலவே தீபாவளி அன்று மற்றொரு கும்பல் கானா பாடலோடு மற்றொரு அபாயகரமான ரீல்ஸ் ஒன்றை இன்ஸ்டாவில் வெளியிட்டிருந்தது. மதுரை மாநகராட்சி ஆணையர் இல்லம் அமைந்துள்ள தமுக்கம் சாலையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறை வாகனத்தின் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்டபடி அவுட் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சாலையில் சென்ற பேருந்துகளை வழிமறித்து வீடியோ எடுத்திருக்கிறார்கள். டிவில போய் பாரு, தலைப்புச் செய்தியில வாரேன், என்னோட பேரை கேளு, புழல் ஜெயில்ல என்று பீஜியமாக பாட்டு போட்ட கும்பலை அவர்கள் ஆசைப்பட்டது போலவே டிவியில் அவர்கள் கைதான செய்தியை வெளியிட்டு புழல் ஜெயிலில் அடைக்க வேண்டும் என அந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு பலரும் கமெண்ட் பதிவிட்டிருக்கிறார்கள். மேலே பார்த்த 2 வீடியோக்களை விடவும் ஆபத்தான மற்றொரு ரீல்ஸ் வீடியோவும் இன்ஸ்டாவில் வெளியானது. மதுரை புறநகர் பகுதியில் இளைஞர்கள் இருவர் பைக்கில் நின்றபடி பெரிய வெடி ஒன்றை பற்ற வைத்து அதனை சாலையில் செல்லும் வாகனங்களை நோக்கி வீசி சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆபத்தை உணராமல் கெத்து என ரசித்த அந்த இளைஞர்களின் வீடியோவுக்கும் கண்டன கமெண்ட்டுகள் குவிந்திருக்கின்றன. சீசனுக்கு ஏற்றார் போல விபரீதத்தில் ஈடுபட்ட இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை எழுந்த நிலையில் அணுகுண்டு பட்டாசு மாலையை பெட்ரோல் ஊற்றி வெடிக்க வைத்த லோகேஷையும் முத்துமணி என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக டிவில போய் பாரு, தலைப்புச் செய்தியில வாரேன் என பாட்டு போட்டு அலப்பறையை கூட்டிய சில்வண்டுகளையும் பட்டாசை ரோட்டில் வீசி பந்தா காட்டியவர்களையும் போலீசார் தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.